நேற்று போலீஸ் ஸ்டேஷனில் கர்ப்பிணி பெண் போலீஸார அடிக்கப்பட்டு வயிற்றில் மிதிக்கப்பட்டு ரொம்ப சித்திரவதை உள்ளாகப்பட்டு எங்க பெட்டிஷன் கொடுக்க போனவங்களே அவங்க பாதிக்கப்படுறாங்க. இதே மாதிரி முன்னால் 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பாலியல் மெட்ராஸில் 1 வருஷமாக ஒரு மனநிலை குன்றிய ஒரு பெண் அவங்கள 1 வருஷமாக பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அவங்க பெற்றோர்கள் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனதை அவங்கள அடித்து துன்புறுத்துறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இப்போ நடக்கிற ஆட்சி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இதை விட்டுட்டு இப்போ தாம்பரத்து மயிலாடுதுறை பக்கத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கள போலீஸை அடித்து துன்புறுத்துறாங்க. ஒரு வணிகர் பிடிச்சி இப்போ டிவியில் காலைல 10 மணிக்கு செய்தி பார்த்தேன். போலீஸ் வணிகர்கள் பிடிச்சி அடித்து தரையில் கரகரன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் நீ கேட்க மாட்டீங்களா? நீ யாராவது சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளம் சிறுவர் அவர் அது வீட்டிலேயே தூக்கில் தொங்கப்பட்டு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வெளிப்படுத்தவே மாட்டேங்கிறீங்க. ஏன் அப்படின்னு தெரியல. ஏன் அமைதியாக இருக்கீங்க? நயினார் நாகேந்திரன்ட்டையும் ஹெச்ராஜாட்டையும் கவர்மெண்ட்கிட்ட கேட்குற கேள்வியெல்லாம் கூட்டணி எப்படியாவது சிதைக்கணுங்கிறதுல அவங்க ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்காங்க. அது நிச்சயமாக நடக்காது. மதுரையில் நடைபெற்ற மாநாடு உங்களை எல்லாம் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டுமல்ல, ஒரு முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர் ஆர் ராசா 2G கேஸில் எவ்வளோ வழக்குகள் இருக்கான்னு தெரியும். ஒரு உள்துறை அமைச்சரை பார்த்து ஒரு தகாத வார்த்தையை பேசுகிறார் அப்படின்னா அதனால் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறேன். அதெல்லாம் போய் நீங்கள் முதலமைச்சர்கிட்ட போய் உங்கள் கட்சியை சேர்ந்தவர் உள்துறை அமைச்சர், அவர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருக்கலாம். ஆனால் நமக்கு இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அவர் திமுக சேர்ந்தவராக இருக்கலாம், எங்களுக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் எனக்கு முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தான். அப்போ இந்த ஸ்டாலினை நான் எதுக்கு மதிப்புக்குரிய முதலமைச்சர்னு ஏன் சொல்கிறேன்? அந்த தன்மையும் தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை பற்றி பேசுகிற முதலமைச்சர் அந்த ஆராசா பேசுகிறத அனுமதிக்கிறாரா? அதை நீங்கள் ஊடகங்கள்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாரும் கமலாலயம் பக்கமே திரும்பி வரங்களே தவிர நீங்கள் அறிவாலயம் பக்கம் போகவே மாட்டேங்க. யாராவது அறிவாலயம் போட்டு ஏன் இப்படி போறீங்க அப்படின்னு ஏன் கேட்க முடியாத என்ன? ஒருவேளை உங்களையும் காவல்துறை வச்சு அடித்தாலும் அடிப்பாங்க. அதனால தான் போக முடியாதுங்கிறாரு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.